பிக் பாஸ் சீசன் 9ல டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. அதுல கார் டாஸ்க்ல சாண்ட்ரா கிட்ட பார்வதியும் கம்ரிதனும் நடந்துக்கிட்ட விஷயம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. 2 பேரும் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாங்க. இதனால சாண்ட்ரா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. உடனே 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி பலருமே இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டண்டா இருந்த பலருமே இதை விமர்சிச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா எந்த சீசன்ல இல்லாத அளவுக்கு பல விஷயங்கள் இந்த சீசன்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே போல பிரஜன் கூட ஒரு பிரஸ் மீட்ல நான் செலிப்ரேஷன் ரவுண்டுக்காக உள்ள போவேன், அப்ப கம்ருதீன் உள்ள இருந்தார் அப்படின்னா அவருக்கு கெட்ட நேரம், ஒருவேளை அவர் உள்ள இல்லைன்னா அது அவருக்கு நல்ல நேரம் அப்படின்ற மாதிரி நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி போல்டா பேசியிருந்தாரு. ஸோ இந்த நிலையில கம்ருதீன் பார்வதி மேல எந்த தப்பும் இல்லை, சாண்ட்ரா பிளான் பண்ணி கேம் விளையாடுறாங்க, நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வியானா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அங்கே ரிலீஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று நடந்த விஷயத்தை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. குறிப்பாக சாண்ட்ராவோட நிலைமையை பார்த்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்தை தேவையில்லாமல் ஊதி பெருசாக்குறாங்கன்னு தோணுது. பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிச்சதுலேருந்தே பல பேர் ரொம்ப ஆக்ரோஷமாக இந்த மாதிரி வன்முறையோட தான் விளையாடிட்டு இருக்காங்க. கேட்டால் கேம்னா இப்படி தான் இருக்கும்னு அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுப்பாங்க. ஒருவேளை கார் டாஸ்க் அப்படி விளையாடக்கூடாது அப்படின்னா பிக் பாஸே கண்டிப்பாக தடுத்திருப்பார்ல. ஆனால் அவர் அப்படி எதுவுமே பண்ணலை. இதுக்கு முன்னாடி இந்த காயின் டாஸ்க், தொப்பி டாஸ்க் எல்லாத்துலேயுமே இதே ஆளுங்க தான் பயங்கரமாக அடிச்சு பிடிச்சி விளையாடினாங்க. இப்போ மட்டும் என்ன கார் டாஸ்க்கை இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க? இதெல்லாம் அவங்க பாயிண்ட்ஸை ஏற்றிக்கிறதுக்காகவும் மற்றவங்க முன்னாடி நல்லவங்களா காட்டிக்கிறதுக்காகவும் பண்ணுற மாதிரியே இருக்கு. நிஜத்தில் சொல்ல போனால் இதே ஆளுங்க தான் முன்னாடி சிலருக்கு கண்ணில் காயம், தலையில் ஆடி, நெஞ்சில் வலியாற அளவுக்கு விளையாடினாங்க. அப்பெல்லாம் கேம்னா இப்படி தான் ஆடணும்னு சொன்னவங்க இப்போ மட்டும் சாண்ட்ரா விஷயத்தில் ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தோணுது. இவங்க எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் காட்டிக்கிற ஒரு பிளான் மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை இந்த டாஸ்க் தப்பு அப்படின்னா பிக் பாஸே மறுபடியும் விளையாட சொல்லியிருப்பாரு. ஏன் சொல்லலை? இங்கே எப்போவுமே யாராவது ஒருத்தரை டார்கெட் பண்ணுறது, அப்புறம் குரூப்பாக சேர்ந்து அவங்கள கார்னர் பண்ணுறது, இதுதான் நடக்குது. அவங்கவுங்க வசதிக்கேற்ற மாதிரி ரூல்ஸை மாற்றிக்கிறாங்க. இதோட இந்த விஷயத்த வேற யாராவது பண்ணியிருந்தா இவங்க கண்டிப்பாக கண்டுக்காமல் விட்டுட்டு போயிருப்பாங்க. யார் பண்ணுறாங்கன்றதை வச்சு தான் இவங்க முடிவெடுக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது சுத்தமாக சரியில்லை. நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.